ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் உங்கள் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹலோ கைஸ், உங்களை தான் கேட்குறேன், எப்படி இருக்கீங்க? ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் சைலண்ட்டாக இருப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உங்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லார் மேலேயும் அளவுக்கு அதிகமான பாசம் வைக்கிறது, அளவுக்கு அதிகமாக அக்கறை காட்டுறது, மெயினாக கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்புறது. இதெல்லாம் தான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. நமக்கு எவ்வளோ தான் தாகம் எடுத்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியும் அவ்வளோதான் நம்மளால் குடிக்க முடியும். அளவுக்கு மீறி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு புரிதல் ஏன்னு தெரியல. அளவுக்கு மீறி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான், ஓகேவா? உங்களை கண்டுக்கலையா, விட்டுட்டு போயிடுங்க. உங்களை மதித்து வராங்களா, நீங்களும் மதித்து பேசுங்க. உங்களை ஏறி மிதிச்சுட்டு போகிறாங்களா, நீங்களும் கண்டுக்காமல் போயிட்டே இருங்க, சரியா? சும்மா அதையே நினச்சி புலம்பிக்கிட்டு சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் இது மாதிரிலாம் இருக்காதீங்க. அப்படிலாம் கிடந்தால் நமக்கு தான் நஷ்டம், சரியா? ஆனால் அவங்கெல்லாம் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும், சரியா? உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் செட் ஆகாது. புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு புரியுதா இல்லையா என்னன்றது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தெரியாது நம்மளை பற்றி, நம்மளோட அருமைலாம் இப்போ அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம இடத்துல இன்னொருத்தர் இருந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிறப்ப அப்போ தெரியும் நம்மளோட வலி என்னன்றது, நம்மளோட கஷ்டம் என்னன்றது, சரிங்களா? நீங்கள் அதுக்கு போயிட்டு அதெல்லாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதுக்கும் வரி பண்ணிக்க வேணாம், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் அது உங்களோடது அப்படின்னா எப்போ எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம்னாலும் உங்களை தேடி அது வரும், ஓகேவா? அது வர வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, சரியா? நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? நல்லா இருங்க, ஓகேவா? வேணும்னா தேடி வரட்டும், இல்லையா போய்கிட்டே இருக்கணும். எல்லாருமே உலகத்தில் முக்கால்வாசி பேர் செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேவா? அவங்கக்கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு ஏன் பேசலை, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, ஓகேவா? நமக்கு அவங்க தான் நம்மளை விட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படின்னா அவங்களே தானாக வருவாங்க, ஓகேவா? எதுக்காக வரி பண்ணிக்க வேணாம். சாப்பிடுங்க, திருப்தியாக ஜாலியாக இருங்க, ஓகேவா? நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நம்மளை விட்டுட்டு போனீங்க, நம்மளை ஏளனமாக பேசுனீங்க, நம்மளை எப்படிலாம் இறக்கி பேசினாங்களோ அவங்க எல்லாம் நம்மளை தேடி வரணும். நம்ம அந்தளவுக்கு வாழணும், அந்தளவுக்கு வாழ்ந்து காட்டணும். நம்ம வாழ்கிறத பார்த்துட்டே அவங்க நம்மளை தேடி வரணும், சரியா? ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஓகேவா? Bye.